ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாம்ஸ் vlogs. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பண்ணு. தேங்காய் பண்ணுனாலே நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தானே. அதுவும் நம்முடைய சைல்ட்ஹுட் மெமரி எல்லாமே இந்த தேங்காய் பண்ணு ஞாபகப்படுத்தும். எனக்கும் அப்படிதாங்க. சின்ன வயசில் எங்கள் அப்பா ஊருக்கு போயிட்டு வந்தாலே இந்த தேங்காய் பண்ணு இல்லாமல் வரமாட்டாங்க. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். 1, 2, 3 கூட அந்த ரவுண்டு பெட்டு வாங்கிடுவாங்க. அதை நான் எங்கள் அக்கா தம்பி எல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோங்க. இந்த ரெசிபியை நான் எப்போல்லாம் செய்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு அது ஞாபகங்கள் வந்துடும். சூப்பரான ரொம்ப டேஸ்டியாக அப்படியே பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே நம்ம வீட்லேயுமே இந்த தேங்காய் பண்ணை செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டை போட போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர், ஒரு அரை கப்பு அளவு பால். இந்த பால் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. நம்ம போட்டிருக்க அந்த ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகணும். அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆனால் தான் நம்மளுடைய ப்ரெட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம தேங்காய் பண்ணுக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். நான் ஃப்ரெஷ் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட டெசிகேட்டட் தேங்காய் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை வீட்டில் உள்ள தேங்காவை லைட்டாக நீங்கள் கடாயில் வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை கப்பு அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கோங்க. ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு 15 முந்திரி பருப்பை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வெறுவாயில் சாப்பிட்றதுக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப்பு அளவுக்கு நான் மாவை ஆல்ரெடி அளந்து நான் வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துறேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 25 ml, அதாவது நம்மளுடைய மெஷர்மெண்ட் கப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1/3 கப் அளவுக்கு நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். தேவைப்பட்ட மட்டும்தான் தண்ணியோ இல்லை பாலோ இதில் நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. நான் வந்து இதில் பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த இடத்துல நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நீங்கள் சேர்த்துட்டாலே உங்களுக்கு கையில் ஒட்டாது. இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்மளுக்கு எண்ணெய் லைட்டாக ஊற்றின உடனே மாவு நல்லா ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விடாமல் பிசைஞ்சிங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு மாவு பக்குவமாகவும் சாஃப்டாகவும் வந்துடும். இப்போது இந்த மாவு வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற வைக்கணுங்க. ஏன் அப்படி வைக்கிறோன்னா, இந்த மாவு நல்லா பொங்கி வரணும். நம்ம போட்டிருக்க ஈஸ்ட்டு வந்து இந்த மாவோடு சேர்ந்து நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகி நல்லா அவங்களுக்கு மாவு வந்து பொங்கி வரணும். அதுக்காக நான் இதை வந்து நல்லா ரேப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸுக்கு அப்படியே வச்சிடுறேங்க. இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கோங்க, காற்றே போகாத அளவுக்கு. இல்லைன்னா தட்டு வச்சு நல்லா இறுக்கமாக இதை வந்து நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க.
இது ஓரமாக இருக்கட்டும், நம்ம 2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பேன் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் அதுக்கு அடியில் வந்து கொஞ்சமாக நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். சைடில் எல்லாத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் பட்டர் சீட்டை கட் பண்ணி அதையும் உள்ளே வச்சிடலாம். அதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மாவு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பொங்கி நம்ம வச்சதோட டபுளாக வந்துருக்கு பார்த்தீங்களா. நம்ம இந்த மாதிரி ஏர் டைட்டாக வைக்கும் போது நம்மளுக்கு சீக்கிரமாக ஆகும். எனக்கு 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா. இப்போது இதை வந்து நான் லைட்டாக வந்து நல்லா வந்து ஒரு இதை பிசைஞ்சுக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சமாக கீழே வந்து நான் கவுண்டர் டாப்பில் மாவு கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்முடைய மாவை எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது இதை வந்து 2ஆக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாவு மேலேயும் இந்த மாவு கீழேயும் நம்ம வச்சிடலாம். சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாவு வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கிறேன். இப்போ இதை நல்லா ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. ஓரளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த திக்னஸ் இருக்கணும் பார்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச பேக்கிங் ட்ரேயில் நம்ம வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் கையை வச்சு இந்த மாதிரி ஈவன் ஆகிக்கிறேன். இப்போ நம்மளுடைய பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் நம்ம தேங்காய் பண்ணுக்கான ஸ்டஃபிங் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம வச்சிடலாம். கடையில் பார்த்தீங்களா நமக்கு தேங்காய் பண்ணில் உள்ள இருக்க ஸ்டஃபிங் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஐயோ இன்னும் கொஞ்சம் வச்சுருக்க மாட்டாங்களா அப்படின்னு தோணும். நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம வீட்டிலே பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நிறையா உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப பிடிச்ச விஷயத்தை வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு ஹாப்பி தானே. பாருங்கள் நான் நிறையா எந்த அளவுக்கு நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். சுற்றி கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம அதுக்கு மேலே வந்து திரும்ப வந்து நம்ம டவ் வந்து இதே மாதிரி தேய்ச்சி மேலே வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் எல்லாத்தையுமே அதை வச்சிடுறேன். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஈவனாக வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்காக அதையும் நம்ம தேய்ச்சிடலாம் வாங்க. மேலே நம்ம வைக்கக்கூடிய அந்த பேஸையும் நம்ம அந்தளவுக்கு திக்காக நம்ம தேய்ச்சாச்சு. இப்போ இதையும் நம்ம இதுக்கு மேலே நம்ம போட்டுடலாம். இப்படி நம்ம வச்சதுக்கப்புறம் அந்த கார்னரில் நல்லா நீங்கள் அமுக்கி விடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடியில் நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங் எதுவுமே வெளியே வராமல் நல்லா கரெக்டான பக்கத்தில் நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆகும். சுற்றி நல்லா அழுத்தி விட்டுட்டு அதை வந்து நல்லா நீங்கள் இப்படி நல்லா உள்ளே அமுக்கி விடுங்க. ஸோ ஸ்டஃபிங்கும் நம்மளுக்கு வெளியே வராது, நம்மளுக்கு அந்த பன்னோட ஸ்ட்ரக்சரும் அப்படியே வந்துடும் நம்மளுக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரியே. பாருங்கள் நம்மளுடைய தேங்காய் பண்ணை ரெடி பண்ணிட்டோம். இப்போது இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக பால் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நம்ம க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுடைய தேங்காய் பண்ணு அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். வாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஈவனாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஓவனை வந்து நான் 180 டிகிரி செல்சியஸுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேங்க. பயங்கர ஹாட்டாக இருக்கும். நீங்கள் வைக்கும்போது பார்த்து வைங்க கேர்ஃபுல்லாக. இது அப்படியே 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வச்சா போதுங்க. கரெக்டான பக்குவம் நமக்கு வந்துடும். 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. பார்த்தீங்களா நம்மளோட பண்ணு கரெக்டான பக்கத்தில் வந்திருக்கு. இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பட்டரை வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதை எடுத்து பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு நம்ம தேங்காய் பால். பார்த்தீங்களா அடியிலையும் பாருங்கள் கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு நம்மளுக்கு. அதே மாதிரி மேலேயும் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ரெட்டு சூப்பராக வந்திருக்கு. உள்ளனா பாருங்கள் எவ்வளோ ஸ்டஃபிங் நிறையா வச்சு எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான தேங்காய் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.